உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன என்ன பயம் விட்டு போச்சா? பால இதுக்கு தான் காத்திருந்த பால. ஏய் சண்முகம், விட்டுரு. ஏய் விடா, போடா. டேய் அறிவில்ல உனக்கு? சண்முகத்து கையால அடி வாங்கி செத்து போணுன்னு வேண்டிக்கிட்டு வந்திருக்கியா? மோதனா செத்துருவேன். ஏய் நீ ஒதுங்கிரு. அவன மரியாதையா என் பிஸ்டலை கொடுக்க சொல்லு. இல்ல அவனுக்கு சமாதி கட்டிட்டு தான் போவேன். பால வந்து அடிச்சு பால. ஐயா சின்னியா. டேய் இடியட், சண்முகம் எப்படா உன்னோட பிஸ்டல் எடுத்தான்? எல்லாம் எனக்கு தெரியும்டி. இந்த வெறும் பாய தான் என்ன அடிக்கிறதுக்காக வெளியூர்ல இருந்து 4 பேரை கூட்டி வந்திருக்கான். டேய் கண்ணுல மொளா அப்படியே தூவி விட்டு பிஸ்டல களமாண்டு வரப்பு இருக்கான். இது கூட புரியாத முட்டா பையல நானு. நாங்க அடிக்க மட்டும் தானே செஞ்சோம், இவன் பிஸ்டலை எடுக்கலையே. ஏய் லே பயந்த குழி சண்முகம். என்ன நேர்ல மல்லுக்கிட்ட தைரியம் இல்லாம ஆளை வச்சு அடிச்சதும் இல்லாம என் பிஸ்டலையும் திருடி போயிருக்க. எவ்வளவு தைரியம் உனக்கு? என்ன உன்ன மாதிரி கோழ பையன் நினைச்சியா? உன்னெல்லாம் அடிக்கிறதுக்கு எதுக்குல ஆயுதம்? என் லொட்டாங்கையில உன் கழுத்தை பிடிச்சி எலுமிச்ச பழத்தை நசுக்கிற மாதிரி நசுக்கி விட்டா பத்தாதா? சண்முகம் வேணாம், என்கிட்ட நீ வச்சுக்காத. நீ தான் இப்ப என்கிட்ட வந்து வம்பு வச்சுட்டு இருக்க. கொலை வெறியில இருக்கேன். என் உள்ளுக்குள்ள எரியற நெருப்ப அடக்கிட்டு இருக்கேன். மரியாதையா ஓடி போயிடு, இல்ல வீட்டுக்கு போனமாதால போவ. போல இல்ல கோட்டிக்காரனா இருக்க. இப்போதைக்கு வம்பு இழுத்துக்கிட்டு இருக்க இங்க நீயே. பா என் பிஸ்டல் அவன் திருடி இருக்காப்பா. எவனோ ஆளை வச்சு திருடி இருக்கான். பா எனக்கு இப்ப என் பிஸ்டல் வேணும்பா. டேய் முட்டா பையலே, ஆளை விட்டு திருடுற அளவுக்கு சண்முகம் ஒண்ணு கோழை இல்ல. உன்ன மாதிரி சாம்பிராணி புகைய போட்டு தாலி கட்டுற கேவலமான பிறவி இல்ல. அடிக்கணும்னு நினைச்சா நேர்ல வந்து அடிப்பான். எடுக்கணும்னு நினைச்சா உன் கைய உடைச்சிட்டு உன் துப்பாக்கி எடுத்துட்டு போவான். வேண்டாம், உன் உசுரோட நீயே விளையாடாத. ஓடிறீங்க இருந்து. இல்ல உன் உசுறு உன்னுதில்ல, சொல்லிட்டேன். சண்முகம் வா, வண்டி எடு, நம்ம கிளம்பலாம். இன்னொரு வாட்டி தனியா வந்து சிக்கிடாதல, செத்துருவேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். 1 கிலோ மிளகா படிலா 4 நாள்ல காலி பண்ண என்ன அர்த்தம்? அக்கா வீட்டுக்கு கொஞ்சமா எடுத்து வச்சுட்டு பாக்கிய கொண்டு போய் அடிச்சிருக்கலாம். அண்ணன் பாவம்ல. என்ன அடிச்சிருக்கலாமா? எங்க அடிச்சிய? இல்லையே, நான் ஒன்னும் சொல்லலையே. சுத்தம். இலே இப்ப நீ உண்மையை சொல்லல, கரண்டியாலே மண்டையில கொட்டுவேன். நான் ஓமண்ண பாபா பாபா பாபா. இலே திரும்ப சொல்லு. என்ன சொன்ன? நான் ஓமண்ண. ஏய் அடுத்து என்ன சொன்ன அதை சொல்லு. தூத்துக்குடி. பாபா பப்பா. என்னல ஆளாளுக்கு ஒரு ஊர் சொல்லுதிய? அவன் வேற பப்பா பேங்கா. இவன் என்னோட கடைசி மச்சான், பேச வராது. அடியாத்தி, அப்ப அந்த முத்துப்பாண்டி முகத்துல மிளகா அடிச்சது நீங்க 4 பேர் தானா? அட
பாவிலா ஏடி 4 பொம்பளை பிள்ளைகளா போய் அவன் முகத்துல மொளாடி அடிச்சிங்களா நீங்க? ஆமாப்பா, எங்களை மன்னிச்சிருப்பா. அண்ணன் தப்புதான், ஒரு கோவத்துல போய் அடிச்சிட்டு வந்துட்டோம், மன்னிச்சிருன்னு. ஆமாண்ணே. டேய் இது பாரு, ஐடியா கொடுத்தது நான் தான், இவங்கள அழைச்சிட்டு போனதும் நான் தான். திட்டுறதா இருந்தாலும் என்ன திட்டு, தயவு செஞ்சு இவங்களெல்லாம் எதுவும் சொல்லாத. ஆட பாவி மவுள ஏத்தா, மொளாவடி அடிச்சது மட்டும் இல்லாம அவன் கண்ணுக்கு மருந்து வேற போட்டு வந்திருக்கே நீ. சரியான ஆளு தாத்தா நீ. இல்லை, அவன் முகத்துல முதல்ல மிளகா பொடி அடிச்சது ஆறல கேட்கோம்ல. முதல்ல அவன் முகத்துல மிளகா பொடி அடிச்சது ஆறல. நான் தானே. இல்லை, நீ அவன் முகத்துல அடிச்ச? நீ அடிச்ச? ஆமாண்ணே, நான் தான். அக்காலாம் அந்த ஆளை கட்டி எடுத்து அடிச்சாவோ, நான் தான் நல்லா 2 கையிலயும் மிளகா பொடி எடுத்து 2 கண்ணையும் அரக்கி அரக்கி விட்டேன். சவாஸ்ல சவாஸ். ஏன் தங்கச்சிங்கன்னா இப்படிதானே இருக்குனே, இப்படிதான் வீரமா இருக்குனே. இல்ல, ராத்திரி பூரா அவன் எரியுதுன்னு கத்திட்டு கிடந்தான். பரணி போய் வைத்தியம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த எரிச்சலே அடங்குச்சு. நீ என்னதான் சிரிச்சிட்டு கிடக்க? ஒருவேளை அவன் கண்ணு போயிருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? எப்போ அவனுக்கு கண்ணு போனா என்ன, காலு போனா என்ன, அவன் வேதனை பட்டான்ல, அது போறாதா? அப்படி சொல்ற என் செல்ல எருமை கடா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பாரதி நில்லு. எங்க போற பாரதி? தமிழ ஸ்கூல்ல விடுறதுக்கா? ஆமா அத்தை, தமிழ ஸ்கூல்ல விட்டுட்டு நானும் அப்படியே ஆபீஸ்க்கு போறேன். ஏன் பாரதி, உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா பாரதி? உன்னை கட்டிக்க இருந்தவனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்கு. அதுக்கு காரணமே அந்த ஆதி பையதான். உன் கல்யாணம் நின்னு போயிருக்கு. இத பத்தி எல்லாம் கவலைப்படாம ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஆபீஸ்க்கு கிளம்பி போற. இந்த மாதிரி கொடுமை எல்லாம் இங்க மட்டும்தான் நடக்கும். இங்க பாரு, நீ பண்றதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கணும்னு எங்களுக்கு எந்த அவசியம் கிடையாது. நீ தொட்டது எல்லாமே விளங்காம தான் போகுது. முதல்ல என் தம்பி வாசுவ கல்யாணம் பண்ணிட்டு எங்க வீட்டுக்கு வந்த, அவன் போயே சேர்ந்துட்டான். இப்போ துரைய கல்யாணம் பண்ற அன்னைக்கு அவனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு. உன் ராசி என்ன ராசியோ தெரியல. இப்ப நீ அந்த ஆபீஸ் போய் மட்டும் என்ன தூக்கி நிறுத்தவா போற? ஆபீஸ் போறாளாம், ஆபீஸ். ஏன் எதுக்கு இவ்வளவு மோசமா பேசுறீங்க? நான் ஆபீஸ் போறேன்னு தானே சொன்னேன். என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? தங்க பாப்பா, நீங்க ஸ்கூலுக்கு போகலையா? தாத்தா, அம்மா என்ன ஸ்கூல்ல போய் விட்டுட்டு ஆபீஸ் போறேன்னு சொன்னாங்க. பாட்டியும் அத்தையும் அம்மாவை ஆபீஸ் போவாதன்னு திட்டுறாங்க. உங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனை? பாப்பா ஸ்கூலுக்கு போகுது, பாரதி வீட்டில் உட்காந்து என்ன பண்ண போகுது? வேலைக்கு போறேன்னு சொன்னா கண்டமேனிக்கு பேசுவீங்களா? மடி பாரதி, இவங்க 2 பேரும் உன்னை என்ன சொன்னாங்க? அங்க என்ன கேக்குறீங்க? என்ன கேளுங்க. இப்ப நம்ம வீடு இருக்கிற நிலைமையில வேலைக்கு போகலன்னு யாருங்க அழுதா? இவளுக்கு என் பையன் ஜெயில இருக்கான்னு கொஞ்சமாவது கவலை இருக்கா? மரகதம், உனக்கு அறிவே இல்லையா? என்னமோ அவன் நாட்டுக்காக போராட்டம் பண்ணி தியாகம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனதா பேசிட்டு இருக்க. காதலிக்கிறன்னு ஒரு பொம்பளை பிள்ளைய ஏமாத்திட்டு அந்த பொம்பளை பிள்ளைய கடத்தி வச்சு நம்ம வீட்டு பொண்ணையும் கடத்தி வச்சு எல்லா வேலையும் செஞ்சுட்டு எல்லா யோக்கியத்தனத்தையும் முழுசா பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கான். அவனுக்கு இங்க நீ வக்காலத்து வாங்கிட்டு இருக்க.
அப்பா, அம்மாவை எதுக்குப்பா திட்டிட்டே இருக்கீங்க? அவங்க இப்ப என்னதான் தப்பா கேட்டுட்டாங்க? இவங்களெல்லாம் வைக்கிற இடத்துல வச்சாதான் சரி வரும். இங்க பார், உங்க அம்மா கொடுத்த செல்லத்தால தான் அவன் கெட்டு குட்டிச்சோரா போய் இன்னைக்கு ஜெயில இருக்கான். சின்ன வயசுலேருந்து அவன் பண்ண தப்பு எல்லாத்தையும் என்கிட்டேருந்து மறைச்சி அவன் தெரியாம பண்ணிட்டான்னு சொல்லி அவனை கெடுத்து குட்டிச்சுவராக்கி அவன் இவ்வளோ பெரிய தப்பை பண்ணிட்டு இன்னைக்கு ஜெயில இருக்கான். பாரதி வேலைக்கு போவா, யாரும் அதை பத்தி இங்க பேசக்கூடாது. நான் சொன்னதான் சொல்லிட்டேன். தமிழ் பாப்பா, நீ அம்மாவை கூப்பிட்டு கிளம்புடாமா. அம்மாடி, நீ ஆபீஸ் கிளம்புமா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஆதி, கொஞ்சம் ஃபைலை படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணா நல்லா இருக்கும். இனிமே எதுவும் கரெக்ஷனே இருக்காது பாரதி, எல்லாம் தெளிவா தானே இருக்கு. பாரதி, இப்ப எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஆதி, ரொம்ப தேங்க்ஸ். இப்போ என்னால இதை மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன் நன்றியை உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்க எனக்காகவும் தமிழுக்காகவும் பண்ண விஷயங்கள் ரொம்ப பெருசு. உங்க உண்மையான அன்புக்கு தகுதி இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு புரியறதுக்குள்ள எல்லாமே ஆரம்பிச்சு முடிஞ்சிருது. இப்போ மறுபடியும் திரும்பி பார்த்தா ஆரம்பிச்ச இடத்துலயே நிக்கிறேன். உண்மைதான் பாரதி, ஆனா நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சீங்களா? நம்ம 2 பேரோட லைஃப்லயும் நம்ம சம்பந்தப்பட்ட எல்லா முடிவையும் மற்றவங்க தான் எடுக்கிறாங்க. என் விஷயத்துல என் அம்மா, உங்களுக்கு உங்க மாமனார். ஸோ நம்ம லைஃபோட கண்ட்ரோலை வேற யாருக்கிட்டேயோ கொடுத்துட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ தெரியாம நிற்கிறோம். உங்களுக்கு என் மேல இருக்கிற இந்த அன்பு கூட பார்க்குறவங்களுக்கு தப்பாக தான் தெரியும். வாசு இறந்த கொஞ்ச நாள்லயே இன்னொரு காதலான்னு கேள்வி கேட்பாங்க. ஏன்னா இங்க காதலை பத்தின புரிதல் ரொம்ப கம்மி. அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேற. பாரதி, நமக்கு இதுல எது முக்கியம்னு நாம தெளிவா இருந்தாலே போதும். அப்படி இருந்தா லைஃப் இஸ் வெரி பியூட்டிஃபுல். இனிமேலாவது நம்ம வாழ்க்கை சம்பந்தமான எல்லா முடிவையும் நம்மளே எடுத்தா நல்லா இருக்கும். மச்சான், சாரிடா, நான் திரும்ப உள்ள வந்துட்டேன். நீ சொல்லு, நான் அப்புறம் வரேன். டே பரவாயில்ல, நீ இங்கே இரு. Are you sure? மொண்டு அதே டேய் தயவு செஞ்சு பாரதி கிட்ட பேசிட்டியான்னு மட்டும் என்ன கேட்காத. ஏன்னா நீ சொல்லாமலே எல்லாம் விருப்பப்பட்ட மாதிரியே அடுத்தடுத்து நடக்க வேண்டியதெல்லாம் சரியா நடக்கும். அதனால இந்த நிமிஷம் ஹாப்பியா இருக்கணும். டேய் மச்சான், நான் திரும்பவும் சொல்றேன் மச்சான், உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. டேய், சொல்லப்போனா நீ எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சதே என் வாழ்க்கையில ஒரு பெரிய கிஃப்ட் மச்சான். டேய் ப்ளீஸ் வேணாண்டா, ஓவரா பேசாதடா. ரொம்ப பசிக்குது, வா சாப்பிட போலாம். என்னடா ஓடா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மடி, இப்ப நீ பெரிய பதவிக்கு போற. இப்ப உனக்கு வேகம் மட்டும் பத்தாது, விவேகமும் இருக்கணும். பெரிய பெரிய விஷயங்களை தைரியமா மட்டும் இல்லாம கொஞ்சம் யோசனையாவும் நீ செய்யணும். நீ கத்தி மாதிரிமா ரொம்ப ஷார்ப்பானவ.
கத்திய சரியான நேரத்துல சரியா பயன்படுத்தலன்னு வச்சுக்கோ, அப்புறம் ரொம்ப தப்பா போயிடும். சரியா? கண்டிப்பா மாமா. டேய் கௌதம், உனக்கு தான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. என்ன ஆனாலும் சரி, நீ இந்திராவை விட்டு கொடுக்க கூடாது. இந்த வீட்டோட ஒத்துமை இனிமே உங்க பொறுப்பு. இனிமே உங்க 2 பேத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதே சமயம் உன் அம்மா உன் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கடா, அதை நீ காப்பாத்தணும். புரியுதா? பா அதெல்லாம் அப்போ, இப்போ கிடையாதுப்பா. டேய், அவன் கிடக்குறான்ப்பா. நீங்க சொல்லுங்க, எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? டேய், நான் விஷயம் இல்லாமலாம் பேசலடா. நான் நல்லா இருக்கும்போதே என்னோட 4 பசங்களுக்கும் நல்லபடியா தண்ணி வாங்கணும். தண்ணி கொடுங்க. குடிங்க மாமா. குடிங்க. ஒண்ணு இல்லப்பா. ஒண்ணு இல்லப்பா, ஒண்ணு இல்ல. பாத்து. இப்போ பரவாயில்லடா. ஓகே தானப்பா? உட்கார். எப்படி இருக்கு? டேய் உட்கார்றா. பரவாயில்லையா மாமா? ஒன்னும் இல்லம்மா, ஒன்னும் இல்ல. மாமா இப்ப எப்படி இருக்கு? ஒன்னும் இல்லம்மா, ஒன்னும் இல்ல. நான் வேணா குடிக்க ஏதாவது அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா. இப்போதாம்மா கௌரி காஃபி கொடுத்தா. இதுக்கு தான் மாமா அதிகமா பேச வேண்டாம்னு சொல்றோம். ஏன் மாமா, நீங்க தான் போய் ரெஸ்ட் எடுங்களேன். அத்தை வந்து அப்புறம் எங்க எல்லாரையும் தான் திட்டுவாங்க மாமா. இல்லம்மா, வீட்டுல ராகினி இல்லாத போவே நான் இதெல்லாம் பேசிடுறேன். டேய், நான் பெத்த சிங்க குட்டிகளா, 4 பேரும் நல்லா கேட்டுக்குங்கடா. உங்க எல்லாருக்காக தான்டா அந்த சொத்தெல்லாம் சேர்த்தேன். ஆனா நான் இந்த சொத்தை மட்டும் உங்ககிட்ட விட்டுட்டு போகலடா. பா என்னப்பா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? நானும் ஜெயாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான்டா இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். ஆனா எங்களோட பசங்க காசுதான் முக்கியம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாதுன்னு தான் ரொம்ப கவனமா அவங்கள வளர்த்தோம். என் பசங்க நீங்களும் அப்படிதான்டா வளர்ந்தீங்க. அப்பா நானு சொத்தை 4 பிரிச்சலாம் முடிவு பண்ணிட்டேன். என்னது அப்பா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நாங்க யாராச்சும் உங்க மனசு வருத்தப்படுற மாதிரி செஞ்சுட்டோமா? கௌதம், என்ன கௌதம் மாமா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காரு? அப்பா என்னப்பா, யாருக்காக இதெல்லாம் சொல்றீங்க? இவங்களுக்கெல்லாம் என்னாச்சு? அப்பா நல்ல விஷயம் தானே சொல்லிட்டு இருக்காரு. ஏன் இவங்க எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க? என்ன மாமா, இதுக்கு தான் எங்க எல்லாரையும் வர சொன்னீங்களா? ஏன் மாமா இப்படி ஒரு முடிவு? அப்பா, நீங்க ஏதோ தப்பா முடிவெடுக்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு என்ன ஆச்சு சொல்லுங்க. இல்லடா, அது அந்த துப்பாக்கி குண்டு என் மேல பட்ட உடனே எங்க உங்களை விட்டு போயிடுவாமோ. ஆமாண்டா, விடுங்கப்பா. ஆஸ்பத்திரியில நான் படுத்திருந்தேன்ல, அப்போ நிறைய விஷயம் அப்படியே வந்துட்டு போச்சுடா. அப்பா அப்பா என்னப்பா நீங்க இங்க பாருங்க, ஏன்பா அழுவுறீங்க? மாமா ப்ளீஸ் மாமா, கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்களுக்கு எதுவும் ஆகாது மாமா, நாங்க எல்லாரும் இருக்கோம். அம்மாடி, உங்களோட அன்புதான்ப்பா என்ன இன்னைக்கு உயிரோட நிக்க வச்சிருக்கு. மாமா, நான் பெத்த 4 பிள்ளைகளும் சரி, நான் பெறாத அந்த 4 பொண்ணுகளும் சரி, உங்க அன்புதான் என்ன இன்னைக்கு வாழ வச்சிட்டு இருக்கு.
ஆனாலும் என்னுடைய கடமையில நான் கரெக்டா இருக்கணும்ல. அதனால தான் இந்த முடிவை நான் எடுத்திருக்கேன். டேய் செந்தில், ரொம்ப நாள் கழிச்சு நீயும் இங்க வந்திருக்க. இன்னைக்கே பிரிச்சிடலாம்டா. நீதான் வீட்டுக்கு பெரியவன், மூத்தவன். உன் பொசிஷன்ல இருந்து உன் தம்பிகளை நல்ல விதமா கைட் பண்ணும்டா. ஐயோ என்னப்பா இது, என்னால இது முடியாது. டேய் என்னடா அப்பா, இங்க பாருங்க, நீங்க இருக்க வரைக்கும் நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே. அப்பா, அண்ணன் சொல்றதுதான்ப்பா சரி. எப்படிப்பா உங்களுக்கு இந்த மாதிரி யோசனை எல்லாம் வருது? நீங்களே சொன்ன மாதிரி இந்த சொத்தாப்பா எங்களுக்கெல்லாம் முக்கியம். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த அன்பு, பாசம், இதெல்லாம் தான்ப்பா நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. சொத்தெல்லாம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. இந்த ஷேர் பண்ற தாட்லாம் வேண்டாம் எங்களுக்கு. எங்க அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் எல்லாமே அவங்க தான் முதலாளியா இருக்கணும். நீங்க சொல்றத நாங்க சந்தோஷமா செய்யறோம்ப்பா. கடைசி வரைக்கும் உங்க பேர்லயும் அம்மா பேர்லயுமே சொத்து இருக்கட்டும். ஆமாப்பா. அண்ணா சொல்லி புரிய வைங்கண்ணே. அண்ணா சொல்லுண்ணா. கதிர் சொல்றா. ப்ளீஸ்பா. அப்பா, நீங்க சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. போய் ரெஸ்ட் எடுங்க போங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க, புரியுதா? டேய், எல்லாரும் இப்படி பண்ணா என்ன ஒரு முடிவெடுக்க விடுங்கடா. அப்பா, நீங்க தேவையில்லாம பயப்படுறீங்க. கொஞ்ச நாள் பிசினஸ் பார்க்காம இருக்கிறதுனால உங்களுக்கு போர் அடிச்சு நீங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. நீங்க போங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க போங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஓகே சந்திரா, எல்லாமே புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு 24 hours தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள உங்க ஒய்ஃப் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும். Am I right? ஆமாம் சார். அட் தி சேம் டைம் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு கோர்ட் கொடுத்த 24 hours இது நடந்தே ஆகணும். கஸ்தூரி என்கிட்ட சத்தியம் வாங்கின மாதிரி என் பொண்ணுக்கிட்டையும் சத்தியம் வாங்கியிருக்கா. அதுவும் இல்லாமல் இப்போ கஸ்தூரி எங்கே இருக்கான்னே தெரியல ரிஷி. ஸோ இந்த உண்மை எல்லாமே அவ வந்தாதான் வெளியே வரும் ரிஷி. அது நடக்கலன்னா எல்லா சொத்தும் என் செகண்ட் ஒய்ஃபோட பேருக்கு போயிடும். அப்புறம் இத்தனை வருஷமா என் பொண்ணும் அம்முவும் கஷ்டப்பட்டதுக்கு என்னால இதை கூட அவங்களுக்கு செய்ய முடியலன்னா ரொம்ப பெரிய தப்பாயிடும் ரிஷி. அதையும் தாண்டி அனன்யாவும் சரி, சிவகாமியும் சரி, இந்த சொத்தை அவங்க 2 பேரும் இல்லாம பண்ணிடுவாங்க. அதை என்னால ஷுவரா சொல்ல முடியும். அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது ரிஷி. டைம் தான் கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கு. இருந்தாலும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஒரு வார்த்தை சொல்றேன். எப்பவுமே எதிக்ஸ் தான் வின் பண்ணும். So we will fight. At the same time, இந்த பிரபஞ்சம் அதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு நம்ம நம்புவோம். Okay, I'm on the way. உனக்கு முழுசா சொன்னாதான் எல்லாமே புரியும். சொல்லுங்கம்மா. ஒரு நிமிஷம். இதுல விபூதி இருக்கு, இதை முதல்ல எடுத்துக்கோங்க. இது டொரண்டோல இருக்கிற பாபா சுவாமி கோயில இருந்து எடுத்துட்டு வந்தது. இந்தாங்க வாங்கிக்கோங்க. சரி, இப்ப சொல்லுங்க. அன்பரசின்னு ஒரு பொண்ணை நாங்க என் பேத்தியை நடிக்க வச்சோம்ல, அந்த பொண்ணு இப்ப என்ன ரிஷி சார், இப்ப அந்த டைம்குள்ள நாம எப்படி கண்டுபிடிக்க போறோம்? அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சந்திரசேகர் சாரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் போட்டோ இருக்கா? இருக்கு, இப்பதான் கொடுத்துட்டு போனாங்க. இந்தா. சார், இவங்களா?
என்ன இவங்களுக்கு தெரியுமா? சார் நல்லா தெரியும் சார். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அம்மா சாப்பிடாம இருக்காங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனை பண்ண. அதனால தான் அவங்க அப்செட் ஆகி சாப்பிடாம இருக்காங்க. எந்த அப்பா அம்மாவும் அவங்க பசங்களை பிரிச்சு பார்க்க மாட்டாங்க. எத்தனை பசங்க இருந்தாலும் அவங்க எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க. எனக்கு அப்படி தெரியலப்பா. உனக்கு எல்லாம் தெரியும், ஆனா நீ யோசிக்க தான் மாட்டேங்கிற. நீ ஏன் மேல இருக்கிற கோவத்துல அம்மாவை தான் கஷ்டப்படுத்திட்டு இருக்க. நீ பேசுறது கேட்டுதான் அம்மா டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க. போய் அம்மாவை சமாதானப்படுத்தி சாப்பிட கூட்டிட்டு வா. என்ன யோசிச்சுட்டே இருக்க? எந்திரிச்சு போ. நான் ஏதோ கோபத்துல பேசிட்டேம்மா. நான் அப்படி பேசுனது தப்புதாம்மா. மன்னிச்சிருங்கம்மா. வாங்கம்மா சாப்பிடலாம். என்னோட 3 பிள்ளைங்களுக்கு இடையில எந்த பிரிவினையும் வரக்கூடாதுங்கிறது தான் என்னோட பிரார்த்தனையே. உருவம் தனித்தனியா இருந்தாலும் நீங்க 3 பேரும் எனக்கு ஒண்ணுதான். அடையாளத்துக்காக தான் ஆனந்த், அருண், கார்த்தின்னு பேரு வச்சிருக்கேன். ஆனா நீங்க 3 பேரும் எனக்கு ஒண்ணுதான். அப்படி இருக்கும்போது நீ ஆசைப்பட்டதை உனக்கு வாங்கி கொடுக்க கூடாதுன்னு நினைப்பேனா? கண்டிப்பா வாங்கி கொடுப்பேன்டா. ஆனா அதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன டைம் ஆகும். அதுக்கும் காரணம் இல்லாம இல்ல. சின்ன வயசுல இருந்தே உன்னை பாக்குறேன். நிறைய விஷயங்கள்ல நீ அவசரப்பட்டு அள்ளி தெளிச்ச கோலமா அறகுறையா பண்ணிட்டு வந்து நிப்ப. லாஸ் ஆகிறத தவிர்க்க முடியாம போயிடும். அதுக்காக தான் நீ இப்ப என்ன கேட்டாலும் உடனே சம்மதிக்காம கொஞ்சம் டைம் ஆகட்டும்னு தள்ளி போட்டுட்டு இருக்கேன். எதுக்காக? அந்த டைம்ல அந்த விஷயத்தை பத்தி நீ முழுசா தெரிஞ்சுக்கிட்டு தயாராகணும். அதுக்காக தான். ரிசார்ட் விஷயத்திலையும் அப்படிதான் ஹேண்டில் பண்ண. ஆனா அத நீ புரிஞ்சுக்காம அவசரப்பட்டு வாங்கி அதுல அசம்பாவிதம் நடந்து அதனால இப்ப நீ வீட்டை விட்டு போறேன்னு சொல்ற அளவுக்கு வந்து நிக்கிற. இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அருண். நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ என்ன விட்டுட்டு உன் அண்ணன் தம்பிய விட்டுட்டு பிரிஞ்சு போயிடுவியா? போக முடியுமா உன்னால? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அம்மா பிரகாரத்தை சுத்திட்டு வாங்கோ. மனோரஞ்சிதாவள சித்திரஸ்து. நீ பிரகாரத்தை சுத்திட்டு வா. நான் இங்க சாமி கும்பிட்டு இருக்கேன். இந்தாங்க.
சாரிமா, சாரி. ஏங்க பார்த்து வர மாட்டீங்களா? பார்த்து போங்க. ச்சே. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. கோயில்ல கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் யாருக்கு? எனக்கும் என் லவருக்கும். வீட்டுக்கு தெரியாம பண்ணிக்க போறீங்களா? இல்ல, பெரியவங்க யாருமே இல்லாம வந்திருக்கீங்களே, அதனால தான் கேட்டேன். என்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? நாளைக்கு தான் கல்யாணம். நாளைக்கு முகூர்த்த நாள் தான்மா. காலையில 9 to 10 நல்ல நேரம். இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுங்க. அமௌண்ட்டை கட்டி ரசீது வாங்கிக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ். சரிங்க. பிரகாரம் சுத்திட்டியா? சுத்திட்டேன் அத்தை. சாமி, இத வரம்மா. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? நாளைக்கு எங்க வீட்டுல சுமங்கலி பூஜை நடத்தலான்னு இருக்கோம். மங்களநாதன் குருக்கள் வந்து அந்த பூஜையை நடத்தி கொடுத்தா நல்லா இருக்கும். அவர் ஒரு விசேஷத்துக்கு போயிருக்காரு. நாளைக்கு உங்க வீட்டுக்கு வர சொல்றேன். ரொம்ப சந்தோஷம். நல்லதுமா. சுவாமிக்கு சாத்திர மாலையும் எலுமிச்சம்பழமும் கொண்டு வரேன். கொஞ்சம் இருங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தாரா, மரியாதையை என்னைக்கும் கேட்டும் வாங்க கூடாது, பணத்தை கொடுத்தும் வாங்க கூடாது. நான் சொல்றது சரிதானே? அப்போ நான் பணம் கொடுத்து வாங்கினேன்னு சொல்றீங்களா? ஓ, இல்லைன்னு வேற நீ சொல்லுவியா? இங்க இருக்கிற சில பேருக்கு நீ பணம் கொடுத்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். மரியாதை என்னைக்கும் மனசுல இருந்து வரணும், வெறும் வாய் வார்த்தைக்காக வரக்கூடாது. அப்படி வந்தா அது நிலைக்காது. மாரிக்கு கிடைக்கிற முதல் மரியாதையை நீ தட்டி பறிக்க நினைக்கிறது ரொம்ப தப்பு. சரி, ஓகே, நானும் இந்த ஊர்க்காரிங்கிற விதத்துல ஒண்ணு சொல்றேன். முதல் மரியாதைய மாரிக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? சரியாதான் சொல்றாங்க. அம்மா, நீங்க சொல்றது சரிதான்மா. நீ என்ன சொல்ற தாரா? அண்ணி, நீங்க சொன்னா அது சரிதான் அண்ணி. நீங்க முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நாங்க எப்படிமா முடியாதுன்னு சொல்லுவோம்? முதல் மரியாதையை மாறிக்கே கொடுத்துருவோம். என்னையா சொல்றீங்க? சரி, நீங்க எல்லாருமே சொல்லிட்டீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்ப பரிவட்டு தட்ட மாறி கையில கொடுங்க. அம்மா, உங்க கையால கொடுங்கம்மா. சரி. அம்மா, தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த மரியாதை எனக்கு வேண்டாம்.
மாறி, தாரா அத்தைக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கணும். தட்டை அவங்க கிட்டயே கொடுத்துருங்க. மாறி, இது தேவி கட்டின கோவில். நீ தேவியோட மகனை கல்யாணம் பண்ணிருக்க. நீ தேவியோட மருமக. அதனால இந்த மரியாதை உனக்கு தான் கிடைக்கணும். நியாயப்படி எதுவுமே கேட்காம உனக்கு தான் முதல் மரியாதை பண்ணணும். அக்கா சொல்றது சரிதான் மாறி. நீ தட்டை வாங்கிக்கோ. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இப்ப இருந்து திருவிழா ஸ்டார்ட் ஆயிருச்சு. நாளைக்கு விளக்கு பூஜை, நாளானைக்கு பொங்கல், 3வது நாள் பாலாபிஷேகம். அதோட அம்மாவுக்கு அலங்காரம் பண்ணி பூஜையை நிறைவு பண்றோம். அது வரைக்கும் யாரும் அசைவம் சாப்பிடக்கூடாது. சுத்தபத்தமா கட்டுப்பாடோட இருங்க. அப்படியே நடக்கட்டும். அப்ப நாங்க போயிட்டு வரோமா? போயிட்டு வாங்கப்பா, போயிட்டு வாங்க. நல்லது, நன்றி. ஜெகதீஷ், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தாரா, உனக்கு இதுல சந்தோஷம் தானே? ஆமா நீ, எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். சந்தோஷம். சரி மாறி, வா வீட்டுக்கு போய் பேசலாம். என்ன மாறி, வீட்டுக்கு போலான்னு சொன்னா என்ன யோசிக்கிற? இல்லம்மா, நான் வரல. ஏன் வீட்டுக்கு வர்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? எல்லாத்துக்கும் காரணம் தாராதான். என்ன தாரா, நீ என்ன பண்ண? ஐயோ, நான் எதுவும் பண்ணல நீ. மாரியும் சூர்யாவும் அவங்களாவே வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க. ஆனா எல்லாரும் என்னவோ நான் தான் அவங்கள வீட்டை விட்டு வெளியில போக வச்சேன்னு பேசிட்டு இருக்காங்க. எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அண்ணி. சூர்யாவையும் மாரியையும் எவ்வளவோ வாட்டி வீட்டுக்கு திரும்பி வாங்கன்னு நான் கூப்பிட்டு இருக்கேன். ஆனா அவங்க தான் வரவே இல்ல. நீங்களே கேட்டு பாருங்க. நான் என் புள்ளைய பிரிஞ்சிருக்கணும்னு எனக்கு என்ன ஆசையா நீ? அம்மா, அத்தெல்லாம் எங்களை வீட்டை விட்டு போக சொல்லல. நாங்களே தான் வீட்டை விட்டு வெளியே வந்தோம். நாங்க இப்போ இருக்கிற வீட்டுக்கு வந்த நேரம் நான் கர்ப்பமான. ஹஸ்பண்ட் சார் ஆசைப்பட்ட மாதிரி தேவி அம்மா என்னோட வயித்துல வந்து பொறுக்க போறாங்கம்மா. அதுவும் இல்லாம நாங்க இப்போ இருக்கிற வீடும் தேவி அம்மா வாழ்ந்த வீடு தானே. அதனால குழந்தை பொறுக்கிற வரைக்கும் அதே வீட்டுல இருக்கலான்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். நான் திரும்ப அந்த வீட்டுக்குள்ள வரணும்னா தேவி அம்மா கூட தான் நான் வருவேன். கண்டிப்பா குழந்தை பிறந்த பிறகு நான் வந்துடுறேம்மா. சரி மாறி, ஆனா கண்டிப்பா நீ வரணும். சொத்து எல்லாத்துக்கும் நீங்க தான் வாரிசு. நீங்க அங்க இருந்தாதான் உனக்கானது எல்லாமே வந்து சேரும். சரிங்கம்மா. சரிம்மா, நாங்க வரோம். சரிம்மா, நாங்க வரோம். பை. வரேங்கம்மா. மாறி வா. போலாம் ஹஸ்பண்ட் சார். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சக்தி, இது என் மாமியார் என்கிட்ட
என்னோட சாந்தி முகூர்த்தத்துக்காக கொடுத்த புடவை. அவங்க எனக்கு கொடுத்ததை நான் உனக்கு கொடுக்கறேன். உன்னால நம்ம குடும்பம் தழைக்கணும். நாளைக்கு நீயும் உன் மருமகளுக்கு இந்த பட்டுப்புடவைய பத்திரமா எடுத்து வச்சு தரணும். எனக்கு அது போதும் சக்தி. நிச்சயமா அத்தை. ஒரு நிமிஷம் அத்தை. ஏய், நல்லா இரு, நல்லா இரு. எழுந்துருமா. இந்தா. வரேன் அத்தை. சக்தி, ஒரு நிமிஷம். அந்த புடவை மாதிரியே இதுவும் நம்ம குடும்பத்தோட நகைதான். இதையும் நீ போட்டுக்கோ, புரிஞ்சுதா? சக்தி, நீ ரொம்ப விவரமான பொண்ணு. உன்கிட்ட நான் இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்ல. எனக்கு கல்யாணமான சமயத்துல நான் கொஞ்சம் விவரம் இல்லாம இருந்ததுனால எங்க அத்தை என்கிட்ட சொன்னாங்க. அத நானே இப்ப உன்கிட்ட சொல்லிடுறேன். சக்தி, இதெல்லாம் ஏதோ வெறும் புடவையும் நகையும் மட்டும் நினைச்சிடாத. நான் உன்கிட்ட நம்ம குடும்பத்தோட எதிர்காலத்தையே ஒப்படைச்சிருக்கேன். நம்ம வம்சம் தழைச்சு வர்றது உன் கையில தான் இருக்கு சக்தி. இந்தா. சரி, போய் மாத்திட்டு வந்துடுறேன். வரேன் அத்தை. ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கே. நாளைக்கு காலையில வேலைய சுத்தி போடணும். அம்மா, சுத்தி எல்லாம் அப்புறமா போடலாம். விட்டா உன் மருமகளை விடிய விடிய புகழ்ந்துகிட்டே இருப்ப. உன் மகன் டென்ஷன் ஆயிட போறான். முதல்ல சக்தியை மேல அனுப்புவோம். ஆமா ஆமா, நல்ல நேரம் வேற தவறிட போகுது. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க இருங்க. ஓ, பாலா. ஓஹோ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறது? யாருன்னு சொல்லுங்க. வட்டி தொழில இதெல்லாம் சகஜம்தான். நான் பேச எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க மேடம், இது ஒண்ணும் பணம் சம்பந்தப்பட்ட கேஸ் இல்ல. மேடம், யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க மேடம். அரெஸ்ட் பண்ண வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எங்களுக்கு டீடைல்ஸ் தரணும். நான் ஒன்னும் அரெஸ்ட் பண்ண வரல, ஒரு ஃபார்மல் என்கொயரி, அவ்வளவுதான். நீங்க தான் தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க. எங்க அத்தை மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருன்னு சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம். யமுனா. யமுனாவா? உங்க அக்கா யமுனா தான். யமுனாவா? மேடம், நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க தப்பான இன்ஃபர்மேஷனோட தான் வந்திருக்கீங்க. எங்க அக்கா அப்படிலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டா. கொடுத்துருக்காங்கம்மா. வேணும்னா நீங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 1/2 hour தான். வந்து என்கொயரி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். மேடம், எங்க அம்மாலாம் ஸ்டேஷனுக்கு வர மாட்டாங்க மேடம். மேடம், நான் விட மாட்டோம் மேடம். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க. மேடம், இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. எங்க அக்கா பேர்ல யாரோ தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சொசைட்டில முக்கியமானவங்களை என்கொயரி பண்றதுக்கு விசாரிக்காம வருவனா?
பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரி இருக்க, என்ன பேசிட்டு இருக்க? ஃபார்மலா ஒரு ஆக்ஷன் எடுத்தேன்னு எனக்கு ஒரு ரெக்கார்டு வேணும். சின்ன என்கொயரி, அவ்வளவுதான். மத்ததெல்லாம் நீங்க கோர்ட்ல பாத்துக்கலாம். இதையே நீங்க இவ்வளவு பெருசு பண்றீங்க. எங்க அம்மாலாம் வரமாட்டாங்க. சக்தி, முதல்ல யமுனாக்கு ஃபோன் பண்ணி கேளு. இந்தாங்க நீ. வெற்றி நாட் ரீச்சபிள்னு வருது. இங்க பாருங்க, சும்மா ஒரு என்கொயரி தான். வரலன்னா நான் ஃபோர்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். புரிஞ்சுக்கோங்க கொஞ்சமாச்சும். ஓ, ஃபோர்ஸ் பண்ணுவீங்களா நீங்க? எங்க மேடம், கொஞ்சம் பண்ணுங்க பாப்போம். என்ன மீறி எங்க அம்மா எப்படி கூட்டிட்டு போறீங்க நானும் பாக்குறேன். டே வெற்றி, நீ கொஞ்சம் சுமாரா. மேடம், இவங்க காலையில வருவாங்க, நீங்க போங்க. சாரி சார், நான் ஆக்ஷன் எடுத்தேன்னு ரெக்கார்டு இருந்தாகணும். கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. சக்தி, உங்க மாமா கிட்ட நீங்க கொஞ்சம் சொல்லுங்க, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி விடுங்க. இப்ப என்ன, எங்க அம்மா வரணும் அவ்வளவுதானே? அரை மணி நேரத்தில் விட்டுருவீங்கல்ல? நானே கூட்டிட்டு வரேன், நீங்க போங்க. இல்ல சார், அவங்க ஏன் கூட வரணும். ஹலோ இன்ஸ்பெக்டர் மேடம், தேவையில்லாம தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. என்னம்மா பாத்துட்டு இருக்கீங்க? போய் கூட்டிட்டு வாங்க. மேடம், நான் தான் சொல்றேன்ல. வாங்கம்மா. மேடம், சொன்னா கேளுங்க. அம்மா, மேடம் சொன்னா கேளுங்க. நான் தான் கூட்டிட்டு வரேன்னு சொல்றேன்ல மேடம். அம்மா, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வாழ வந்த இந்த வீட்டுல ஒண்ணு கட்டினவனுக்கு பயப்படணும், இல்ல மாமனார் மாமியாருக்கு பயப்படணும். நீ என்னடானா யாருக்குமே பயப்படாம உன் இஷ்டத்துக்கு என்னவோ பண்ணிட்டு சுத்திட்டு இருக்க. என்ன உன்னை கேள்வி கேட்க யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? என்ன மாமா சொல்றீங்க? அப்படி என்ன நான் என் இஷ்டத்துக்கு பண்ணிட்டேன்? எப்படி எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறா பாருங்க மாமா. இவ சாதாரண ஆளே கிடையாதுன்னு நான் தான் உங்ககிட்ட முன்னாடி சொன்னேன்ல. கண்டிப்பா இவ நம்ம எல்லாரையும் வித்து தின்னுடுவா மாமா. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி டிராமா போட்டுட்டு இருக்கியா? மாமா, நான் என்ன செஞ்சேன்னு சொல்லுங்க. நீங்க எதுக்காக இவ்ளோ கோவமா பேசிட்டு இருக்கீங்கன்னு தான் எனக்கு சுத்தமா புரியல. ஆமா, எதுக்காக நலன் மேல கேஸ் போட்ட? அந்த லாயர் பேச்ச கேட்டுக்கிட்டு இல்லாத பொல்லாதெல்லாம் செஞ்சுட்டு சுத்திட்டு இருக்காம என்ன கொழுப்பா? என் வீட்லயே இருந்துகிட்டு என் பையனுக்கு எதிராக கேஸ் போடுவியா? இல்ல வாழ வந்த வீட்டுல வம்பையிலுக்கு வந்திருக்கியா? நல்லா கேளுங்க மாமா. ஓ, இதுக்குதான் இவ்ளோ கோவமா? ஏய், என்ன அவ்வளவு அசால்ட்டா இதுக்கான்னு கேக்குற? நலனுக்கு எதிராக கோர்ட்டுக்கு போனதெல்லாம் உனக்கு என்ன அவ்வளவு சாதாரணமான விஷயமா? இத பார், ஒழுங்கா கேஸ வித்ட்ரா பண்ணிட்டு மெஸ்ஸ நலன்ட்ட கொடுத்துரு. அதுதான் உனக்கு நல்லது, இந்த குடும்பத்துக்கு நல்லது. தேவையில்லாம பிரச்சனை பண்ணி உன் வாழ்க்கையை அழிச்சிக்காத, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஐயோ, அப்பாவும் சித்தியும் அண்ணிய சுத்து போட்டுட்டாங்க போலயே. இவங்க 2 பேரையும் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே. ஏய், கேக்குறாருல, பதில் சொல்ல மாட்டியா? ஒண்ணுமே தெரியாத மாதிரி நின்னுட்டு இருக்க. அன்னைக்கு என்கிட்ட அவ்வளோ பேசுன. மாமா, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் மருமகங்கிறத மீறி எதையுமே செஞ்சதில்ல. என்னோட கடமை எல்லாத்தையுமே நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஆனா அதே சமயம் வெளியே என்னோட மெஸ்ஸ காப்பாத்துறதுக்காக ஒரு போராட்டத்தையும் நான் நடத்திட்டு இருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே வேற வேறன்னு நினைக்கிறேன். நீங்க தான் ரெண்டுத்தையும் ஒன்னா பார்த்து குழப்பிக்கிறீங்க. எப்படி எப்படி? நீ வெளியில என்ன வேணா பண்ணிட்டு வீட்டுல வந்து சமைச்சு போடுவ. நாங்க எல்லாரும் நீ வெளியில பண்றதெல்லாம் எந்த கேள்வியும் கேட்காம
நீ சமைச்சு போறதெல்லாம் உட்கார்ந்து தின்னுட்டு வாயை மூடிட்டு கிடக்கணுமா? மாமா ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்க என்னோட மெஸ் விவகாரத்துல தலையிடாதீங்க. வீட்ல என்ன குறை இருந்தாலும் சொல்லுங்க, கண்டிப்பா நான் என்ன மாத்திக்கிறேன். டேய் என்ன வெளிய உள்ளன்னு சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? வீட்டோட மருமக என்ன பண்றாங்கன்னு எப்படி கேட்காம இருப்பாங்க? எந்த ஊர்ல அப்படிப்பட்ட குடும்பம் இருக்கு? சின்னத்த வெளிய நடக்கிற பிரச்சனை எனக்கும் அவருக்குமானது. அவரே நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு வெளிய நடக்கிற பிரச்சனைய வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வர வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வாய்தா மேல வாய்தா வாங்கி அலையவும் விடுவேன். என் ரெஸ்டாரண்ட் பிசினஸ்ங்கிறது என்னோட போர்ட்போலியோல நாட் ஈவன் 1%. ஆனா தமயந்திக்கு அந்த 10 வருஷமும் அந்த இடத்துல மெஸ் இருக்காது. தினமும் கோர்ட்டுக்கு அலைஞ்சுக்கிட்டு உங்களை மாதிரி லாயர் கிட்ட ஃபீஸ் கட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். எப்படி பார்த்தாலும் எனக்கு தானே லாபம். எவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கீங்க, ஆனா இப்படி எல்லாம் இறக்கமே இல்லாம பேசுறீங்க. நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? நான் பாட்டுக்கு ஒரு மெஸ் நடத்திக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள தேவையில்லாம நுழைஞ்சு நீங்களா என்னென்னலாமோ பண்ணிட்டு இப்ப இப்படி மிரட்டுறீங்க. உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா சார்? உங்களோட சுயநலத்துக்காக இப்படி அநியாயமா ஏன் வாழ்க்கையில விளையாடுறீங்களே? இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா? தமயந்தி, இது பிசினஸ்மா. இந்த தயவு தாட்சண்யம் பாவம் புண்ணியம்லாம் பார்த்தா நானே நாளைக்கு திருக்கோடியில நின்னு பிச்சை எடுக்க வேண்டியதா இருக்கும். பிசினஸ்ல ஒன்லி மணி மேட்டர்ஸ். அப்புறம் இதுல பணம் மட்டும் இல்ல, என்னோட கௌரவமும் இருக்கு. இங்க நான் தோத்துட்டேன்னா என்னோட ஷேர் வேல்யூ அடி வாங்க ஆரம்பிச்சிடும். ஷேர் வேல்யூ இறங்குனா இண்டஸ்ட்ரியில என் பேர் என்ன ஆகும்? டேமேஜ் ஆயிடும். பேர் போச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கே வராது. இது எல்லாமே ஒரு சைக்கிள். இதெல்லாம் உனக்கு புரியுமான்னு கூட தெரியல. இங்க பாரு தமயந்தி, நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே சார், இப்போ நான் என்ன பண்ணணும்? அப்படி கேளு. அது ஒண்ணு இல்லம்மா, டிவில சூப்பர் ஷெஃப்னு ஒரு சமையல் போட்டி நடக்க போகுது. அதுல ஊர்ல இருக்கிற டாப் மோஸ்ட் ஷெஃப், குக்கு எல்லாரும் சமைப்பாங்க. நீ தான் பெரிய சமையல்காரியாச்சே. அதுல நீயும் கலந்துகிட்டு முதல் பரிசை ஜெயிச்சிட்டா உன்னோட மெஸ்ஸ உன்கிட்டயே கொடுத்துறேன். ஆனா தோத்துட்டேன்னா உன் மெஸ்ஸ எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு வீட்டுக்கு போயிடணும். ஓகேவா? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். പ്രശ്നം എന്താന്ന് പറയൂ ഗുരുജി. പള്ളി അതിരിച്ചാണ് വിഷയം ഒന്ന് ഈ ചോലി കാട്ടിക്കൊടുത്തിருக்கு. അത് എന്താ ഗുരുജി?
பொம்மிக்கு கண்டனு தான் அவளை காப்பாத்த வேண்டி பூஜைக்கு நான் சொல்லியிருந்தேன். ஆனா இந்த சோழி சொல்றத பார்க்கும்போது வீட்டில் உள்ள இன்னொரு உயிருக்கும் ஆபத்து இருக்கு. உயிரும் போகும்னு காணிச்சு கொடுக்குது. இந்த மற்றொரு உயிரா? அது யாரு குருஜி? அதான் யாருன்னு தெரியல. குருஜி போன். சரி, நான் பேசிட்டு வர்றேன், நீ போய்க்கோ. என்ன ஐயா சொல்றீங்க? இந்த வீட்ல 2 உசுறு போக போகுதுன்னு நீங்க அப்பவே கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆனா அக்கா மட்டும் தானே இறந்துச்சு. அப்போ இன்னொரு உசுறு ஆபத்துல இருக்குதா? எனக்கு தெரியலம்மா. அதுக்கு மேல சோழி எனக்கு சரியா காட்டி கொடுக்கல. என்ன சாமி இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டீங்க? சரி, அக்கா உங்களாண்ட என்னதான் சொல்லுச்சு? நீ இப்படி கேள்வி கேட்பேன்னு தெரிஞ்சிருந்தா பொம்மி கிட்ட பேசிட்டு நான் அமைதியாவே இருந்திருக்கலாம். ஆனா கடைசியா பேசி முடிச்சிட்டு இத பத்தி யாருக்கிட்டையும் எதையும் பறைய வேண்டான்னு நாராயணி மேல சத்தியம் வாங்கிட்டான். நானும் சத்தியம் பண்ணிட்டேன். சத்தியம் வாங்கினவ போய் சேர்ந்துட்டா. ஆனா அந்த சத்தியம் உயிரோட தான் இருக்கு. அந்த சத்தியத்தை காலம் உனக்கு தானா தெரிய வைக்கும். நம்பூதிரி அன்னைக்கு சொன்னதை வச்சு பார்க்கும்போது முழுசா எதையுமே புரிஞ்சுக்கவே முடியலையே. இந்த வீட்ல இருக்கிற 2 உயிர் கண்டத்துல இருக்குதுன்னு மட்டும்தான் சொன்னாரு. ஒண்ணு அக்கா, இன்னொன்னு யாரு? ஆனா பரமேஸ்வரி அம்மா சொன்னதை யோசிச்சு பார்த்தா இனி நடக்க போறதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு யுத்த காண்டம்னே சொல்லலாம். இது ஒரு போர்க்களத்துல நடக்கிற மாதிரி ஒவ்வொரு நொடியும் தப்பிக்கிறதுக்கான மரண போராட்டமா இருக்கும். அப்ப அந்த இன்னொரு உசுருக்கு இனிமேதான் ஆபத்து வருமா? என்னக்கா இது? நான் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. மறைஞ்சிருக்கிற உண்மைய நானே என் கையால எடுத்து வச்சிருக்கிறேன்னு அவங்க சொன்னாங்க. அதுவும் 30 நாளைக்கு முன்னால நடந்த சம்பவம்னு வேற சொன்னாங்க. அது என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியலையேக்கா. எனக்கு யோசிச்சு யோசிச்சு என் மண்டையே உடையுது. அது என்ன ஏதுன்னு நீதான்க்கா சொல்லணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என் பசங்களை ரொம்ப நல்லா கேர் பண்ணிக்கிட்ட போல. சாரி, நான் கவனமா தான் கூட்டிட்டு வந்தேன். அந்த கார்ல தான் யாரோ பர்பஸா. ஸ்டாப் இட். பேசாத. என்னைக்கு நீ பண்ண தப்ப ஒத்துக்கிட்டு இருந்திருக்க? ஒண்ணு பக்கத்துல இருக்கிறவங்க மேல பழி போடுவேன், இல்ல சிச்சுவேஷனை ப்ளேம் பண்ணுவேன். நீ யாரு என்னெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? 1 ஆ 2 உனக்கும் எனக்கும் அத்தனை இன்சிடென்ட்ஸ் இருக்கு. இப்போ அந்த மாதிரி ஏதாவது ஓவர் டோ பண்ணிருப்பேன். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உன்னை பத்தி தெரிஞ்சோம் வீட்டுக்குள்ள விட்டு வச்சேன் பாரு. என்ன சொல்லணும்? நீதான் கேர்டேக்கரா வந்திருக்கேன்னு தெரிஞ்ச அந்த செகண்ட்லயே உன்னை வீட்ல இருந்து வெளியில அனுப்பியிருக்கணும். இல்ல, அதை விட்டுட்டு உனக்கெல்லாம் இறக்கப்பட்டு நீ சொன்னதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்த. 1 மந்த் டைம் கொடுத்து பார்க்கலான்னு நினைச்சு நீ பண்ண சேலஞ்ச் அக்செப்ட் பண்ண பாரு. இட்ஸ் கம்ப்ளீட்லி மை ஃபால்ட். சார் நீங்க ஷட் அப். பேசக்கூடாதுன்னு சொன்னல. மைண்ட் இட். ஸ்டோன் பேப்பர் சிசர். நானா ஃபர்ஸ்ட் ஸ்டோன் பேப்பர் சிசர்ஸ். நான் நீ அவுட். நோ 1 பாயிண்ட். ஸ்டோன் பேப்பர் சிசர்ஸ். டாடி வந்துட்டாங்க. குட்டீஸ், are you okay? எஸ் டாடி, we are okay. பட் ஆக்சிடென்ட்னு கால் வந்துச்சு. ஆமா டாடி, நாங்க ரோட்டோரமா வந்துட்டு இருந்தோமா, அப்போ ஒரு கார் வந்து எங்களை மோதுற மாதிரியே வந்துச்சா. நாங்க ஷாக் ஆகி அப்படியே நின்னுட்டோம். டாடி, அப்போ கேர்டேக்கர் தமிழ்ல அவங்க தான் அந்த டைம்ல வேகமா வந்த
காரை ஸ்டாப் பண்ணி எங்களை எல்லாரையும் சேவ் பண்ணிட்டாங்க. தமிழுக்கு தான் டாடி அடிபட்டுச்சு. கால்ல பிளட் எல்லாம் வந்துச்சு தெரியுமா? பிளட்டா? தமிழ் அங்க இருக்காங்க டாடி, நீங்க பார்க்கலையா? இன்ஜெக்ஷன்லாம் கூட போட்டாங்க டாடி. சரி வாங்க விளையாடலாம். ஸ்டோன் பேப்பர் சிசர். பூம் பூம் பூம். 3 பாயிண்ட்ஸ். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மனோ, சொல்லு எழில். கொஞ்சம் நான் தனியா பேசணும். சொல்லு எழில். உன்கிட்ட இல்ல, தமிழ் கிட்ட. நீ கொஞ்சம் வெளியில வெயிட் பண்றியா? என்ன மனோ, நான் சொன்னது புரியலையா? நீ ஹால்ல வெயிட் பண்ணு, நான் தமிழ் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஓகே. தமிழ் உள்ள வா. என்ன வெளியே போக சொல்லிட்டு இவகிட்ட தனியா பேசணுமா? அவ்வளோ முக்கியமானவளா ஆயிட்டாளா? மனோ, கீழே செல்வி கிட்ட காஃபி எடுத்துட்டு வர சொல்லு, 2 பேருக்கும். ஓகே எழில். மனோ வந்து திட்டம் போனி குழந்தைங்களாம் சேஃப் தான், எனக்கு தான் அடிபட்டிருக்குன்னு சொல்லிருக்கலாம்ல. ஹாஸ்பிட்டல்ல நான் திட்டும் போது அமைதியா இருந்த, இப்போ மனோ திட்டும் போது அமைதியா இருந்த. ஏன்? 2 பேருமே குழந்தைங்க மேல இருக்கிற பாசத்துல குழந்தைங்களுக்கு என்ன ஆச்சோன்னு பயத்துல தானே திட்டினீங்க. அது பரவாயில்ல சார். எனிவேஸ், ஒரு கேர்டேக்கரா குழந்தைங்களை சேஃபா பாத்துக்க வேண்டியது உன் டியூட்டி தான். அதை நீ கரெக்டா செஞ்சிருக்க. இருந்தாலும் ஆக்சிடென்ட்ல இருந்து என்னோட குழந்தைங்களோட உயிரை காப்பாத்திருக்க. சோ தேங்க்ஸ் ஃபார் தட். பரவாயில்லையே, இவருக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வாய் வருது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏங்க இன்னும் 5 நிமிஷத்துல இறக்கிடுவேன். இதை நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் காவேரி அங்க சாமி சிலையை சுத்தம் பண்ணலான்னு போய் பாருங்க போங்க. சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். அண்ணா நீங்க அன்னி கூட இருங்க, நான் போய் பார்க்கறேன். பானை 2 பேர் சேர்ந்து தான் இறக்கி வைக்கணும். சரி, அப்போ நான் போயிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் இல்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் போய் காவேரி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு போய் பாருங்க போங்க. சரிங்க. அம்மா தாயே, போதுங்க. இல்ல இதுக்கு மேல சுத்தம் பண்ணா சாமியே அழ ஆரம்பிச்சிடும். சார் சொல்லிட்டா ஓகே தான். இல்ல எனக்காகலாம் நீங்க நிப்பாட்ட வேண்டாம். உங்களுக்கு ஓகேங்கிற வரைக்கும் நீங்க சுத்தம் பண்ணுங்க. இல்ல ஓகே தான், போதும். சரி, அதை எடுங்க. அக்கா போன் பண்ணா என்ன பதில் சொல்றது தெரியலையே, இப்படி சொதப்பிட்டானுங்களே. புலி, நான் அப்பவே சொன்னேன் கோயிலுக்குள்ள வச்சு போட முடியாதுன்னு. வெளியில வர வச்சு அவங்கள வெட்டி செய்யலான்னு சொன்னேன். நீ கேட்டியா? இப்ப பாரு, தேவையில்லாம பப்ளிக் டவுட் ஆகுது. பாசே, நான் கேக்குறேன், நீ உண்மையிலேயே ஒரிஜினல் ரவுடியா இல்ல டூப்ளிகேட் ரவுடியா? வெட்டுறதுக்கு ஆடுகளை காமிச்சாச்சு. ஆடு கோயிலுக்கு உள்ள இருந்தா என்ன, கோயிலுக்கு வெளியில இருந்தா என்ன? பாக்குற இடத்துலயே பலி கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு சும்மா சாக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிற. புலி, ஒருத்தரை கொலை பண்றதுன்னா கத்தி எடுத்து காய்கறி நறுக்கிறதுன்னு நினைக்கிறியா? டென்ஷன் பண்ணாத, பார்த்துதான் ஏன் பண்ணோம். உன்னால முடியலன்னு ஒத்துக்க. அவன் கையில ஆயுதம் எதுவும் இல்லாம தனியாலாம் நிக்கிறான். நீ அருவா கத்தின்னு வச்சுக்கிட்டு 4 தடியர்களை வேற கூட வச்சிருக்கிற. அப்படி இருந்து அவனை நீ போடுறதுக்கு பயப்படுற. அப்புறம் உன்னையெல்லாம் எப்படியா நான் ரவுடின்னு நம்புறது? யோ, அந்த புல்ல பூச்சியை நசுக்குனதுக்கெல்லாம் என்னால கேஸ் வாங்க முடியாது. எவிடன்ஸ் இல்லாம கதையை முடிச்சிட்டு கடையை சாத்தணும்னு நான் நினைக்கிறேன். நீ பண்றதெல்லாம் பப்ளிக்கு டவுட் வர மாதிரியே பண்ற. கொஞ்ச நேரத்துக்கு நீ சும்மா இரு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உன் நிச்சயதார்த்தத்தை நிறுத்த போலீஸ்க்கு போன் பண்ணது நீ தானே? ஏய் மாயா, நீ என்ன உளறிட்டு இருக்க? உளரலமா, உண்மைதான் சொல்ற. இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? என்ன மாயா பேசிட்டு இருக்க? யாராவது அவங்களே அவங்களோட நிச்சயதார்த்தத்தை நிறுத்த அவங்களே போலீஸ்க்கு போன் பண்ணி நிறுத்துவாங்களா? ஆனா நீ போன் பண்ணியே. அந்த குழப்பத்துல விதி விளையாடி நானும் செய்யாத தப்ப செஞ்சேன்னு ஒத்துக்கிட்ட. இப்பதான் அது உன் வேலைன்னு எனக்கு தெரிஞ்சது. அப்படின்னு யார் சொன்னாங்க? யாரும் சொல்ல தேவையில்லை. இந்த மாதிரி கிறுக்குத்தனமா யோசிக்க உன்னால மட்டும்தான் முடியும். ஆனா சாரு, நீ என்ன வெளியனுப்ப போட்ட பிளான் ரிவர்ஸ் ஆகி உன்னை வீட்டை விட்டு வெளியனுப்ப போகுது. என்ன என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இந்த நிச்சயதார்த்தம் நீ போட்ட டிராமா மாதிரியே நிக்கதான் போகுது.
நீ அதை நிறுத்ததான் இப்படி சுத்திட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஐயோ பாவம், நிறுத்த போறது நான் இல்ல சாரு. வேற யாரு? நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு கனவு கண்டுட்டு இருக்கே சீனு, அவர் தான் நிறுத்த போறாரு. சீனுவுக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. ஏன்னா அவன் வேற ஒரு பொண்ண லவ் பண்றான். என்ன? சீனு லவ் பண்றானா? மாயா, உன்னோட கட்டு கதையெல்லாம் என்கிட்ட அவுத்து விட்டுட்டு இருக்காத. அதை நம்புறதுக்கு நான் ஒன்னும் முட்டாளும் இல்ல. நீ முட்டாளா இல்ல புத்திசாலியான வெயிட் பண்ணி பாரு. இந்த கல்யாணம் நடக்காது. சீனுக்கு இதுல விருப்பமே கிடையாது. இத நிறுத்த வழி தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தான். நல்ல வேளை நீயே போலீஸ்க்கு கால் பண்ணி நிறுத்திட்ட. நெக்ஸ்ட் டைம் நீ எந்த பிளானும் பண்ணாத, சீனுவே நிறுத்துவான். இல்லனா அவன் லவ் பண்ற பொண்ணு வந்து நிறுத்துவா. ஆக மொத்தம் கன்ஃபார்ம். நிச்சயதார்த்தத்து அன்னைக்கு நீ அமைதியா இருந்திருந்தா நிச்சயம் நல்லபடியா நடந்திருக்கும். உன்னோட பேட் டைம். உன் நிச்சயதார்த்தத்தை நீயே நிறுத்தி உன் தலையில நீயே மண்ணை வரி போட்டுக்கிட்ட. சாரு, நெக்ஸ்ட் டைம் என்ன கவுக்க ஏதாவது நீ பிளான் போட்டா என்கிட்ட வந்து ஒரு தடவை அட்வைஸ் கேட்டுக்கோ. நானே பிளான் போட்டு கொடுக்கறேன். அதை விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத, புரியுதா? சாரு, உன்னோட மைண்ட்ல நல்லா வச்சுக்கோ. இந்த நிச்சயதார்த்தமும் நடக்காது, இந்த கல்யாணமும் நடக்காது. ஓகேவா? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நம்ம செய்யணும், யாரோ ஒரு பொண்ணை காதலிக்கிறானா. அப்படின்னு யார் சொன்னது? மாயா தான் சொன்னா. ஐயோ, ஏய், எதுக்கடி சிரிக்கிற? சிரிக்காம என்ன பண்றது? சரி, அந்த பொண்ணு யாருன்னு சொன்னா? தெரியல. யாருன்னு ஆதாரத்தோட சொல்றேன்னு சொன்னாலே தவிர யாருன்னு சொல்லவே இல்ல. அதை கேட்டதுல இருந்து எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அத சொல்லிருந்தானா உனக்கு ஜன்னியே வந்திருக்கும். இன்னைக்கு காலையில அவ என்கிட்ட இத சொன்னான். அந்த பொண்ணு யாருன்னு உன்கிட்ட சொன்னாளா? சொன்னா. ஏய், இது என்ன சிரிக்கிற விஷயமாடி? நான் எப்படி பயந்து போயிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? சரி, அந்த பொண்ணு யாரா? வேற யாரு? நான் தான். அப்படின்னு அவன் என்கிட்டே சொல்றா. ஐயோ, நானும் சீனு மாமாவும் காதலிக்கிறோன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. எதை வச்சு அவ அப்படி நினைச்சாளா? எதை வச்சு நினைச்சாலோ அது அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஒருவேளை சீனு உனக்கு முறை பையங்கிறதுனால அப்படி நினைச்சிட்டாளோ? அம்மா, நாங்க அந்த முறையிலயா வளர்ந்தோம்? அது அவளுக்கு எப்படிடி தெரியும்? ஆமா, உன்னை கேட்டுட்டு அப்புறம் எதுக்கடி என்ன கேட்டா? அவ ஏதோ ஒரு குழப்பத்துல அப்படி கேட்டிருப்பா. நான் அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டேன். அப்ப சீனு யாரையும் காதலிக்கல, அப்படிதானே?
ஐயோ, இந்த வீட்ல காதல்னு பேச்சு எடுத்தாலே பெரிய பிரச்சனையாயிடும். 21 வருஷமா நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். தெரியுமா? ஆனா மாயா இன்னும் அத நம்பல. நான் இல்லனா வேற யாரோ ஒரு பொண்ண சீனு மாமா காதலிக்கிறாருன்னு இப்ப நினைச்சிட்டு இருக்கா. ஒருவேளை அவ சொல்ற மாதிரி சீனு வேற யாரையாவது. ஐயோ அம்மா, நீயும் அவள மாதிரியே பேசாத. மாமா அப்படி யாரையும் காதலிக்கல. இதெல்லாம் மாயாவோட கற்பனை. அப்படிதான் நான் நினைக்கிறேன். நான் போறேன். இந்த மாயா எதுக்காக அப்படி சொன்னா? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன வேணும்? ஏன் இப்படி என் குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்றீங்க? எங்க ஃபேமிலிக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ப்ளீஸ் போயிடுங்க. ராம் IPS உனக்கு தெரியாத சட்டம் இல்ல. ஒரு கம்பெனியோட மொத்த ஷேர்ல 25% ஷேர் வச்சிருக்கிற ஒரு ஷேர் ஹோல்டரை வெளியே போன்னு சொன்னா எப்படி ராம்? இட்ஸ் இம்பாசிபிள். உங்க ஃப்ராட் தனத்துக்கு பயப்பட இங்க யாருமே தயாரா இல்ல நான்சி. ஜஸ்ட் இப்பவே போயிட்டா நல்லது. இல்லனா லண்டனுக்கு போக முடியாது, ஜெயிலுக்கு தான் போகணும். பாஸ், இவ மென்டல் ஆயிட்டா பாஸ். இப்படி எல்லாம் பேசினா வேலைக்கே ஆகாது. கான்ஸ்டபிள கூப்பிட்டு அடிச்சு இழுத்துட்டு போக சொல்லுங்க. நான் ஒரு ஆப்ஷன் தரேன். உங்க எல்லாருக்கும் ஒரு சிம்பிள் ஆப்ஷன், பட் a golden chance. ராம், நல்லா கேட்டுக்கோ. உன்னோட வைஃப் சீதா கோர்ட்டுக்கு போய் இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கேஸ்ல நான் ஜெயிச்சிட்டேன், நான் கொலை பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. ஆனா உண்மையிலேயே அது போய் நான் தான் மகாலட்சுமியை கொலை பண்ணேன், நீங்க தேடுற கொலை குற்றவாளி நான் தான் அப்படின்னு அதுல எந்த சந்தேகமும் இல்லைன்னு சீதாவை சொல்ல சொல்லு. சீதா, நீங்க இதுல இன்வெஸ்டிகேஷன் பண்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல, தயவு செஞ்சு அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆகணும். மகாலட்சுமியை கொன்னதுக்கான பாவத்தை ஏத்துக்கிட்டு தானா முன் வந்து சீதா ஜெயிலுக்கு போனா நான் இந்த ஆபீஸ விட்டும் உங்க குடும்பத்தை விட்டும் ஏன் நான் லண்டனுக்கு போறதுக்கே தயாரா இருக்கேன். What do you say? Huh? Golden opportunity? Huh? ஏய், மகாலட்சுமி ஏன் வைஃப், அவளை பத்தி நீ பேசணும்னு அவசியம் இல்ல. கெட் அவுட். உங்களுக்குலாம் சொன்னா புரியாதா? இல்ல சொன்னா புரியுமா புரியாதான்னு கேக்குறேன். மகாலட்சுமி சாவுக்கு காரணம் தெரியாம இது பாருங்க, நான் ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். மகாலட்சுமியை கொன்னவங்களை பழி வாங்காம நான் இந்த நாட்டை விட்டே போக மாட்டேன். புரியுதா? இது எல்லாமே உங்களுக்காக கலெக்ட் பண்ண லா பாயிண்ட்ஸ். மேனேஜர் மேடம், இவங்களெல்லாம் வெளியே போக சொல்லுங்க. சார் தயவுசெய்து வெளில வாங்க சார். வாங்க வாங்க மேடம். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இங்க பாருங்க, பிரச்சனை பண்ணாம போயிட்டா நல்லது. இல்லனா சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டியதா இருக்கும். ஆமா ஆமா, சட்டப்படி நடவடிக்கை எடுத்தா பல சிக்கல் வரும். தேவையில்லாம மாட்டிக்காம சும்மா குடுக்கறத வாங்கிக்கிட்டு போயிடு. யாரு சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? ஹலோ ராம் IPS, மகா கொலை நடந்து எத்தனை நாள் ஆச்சு?
என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? கொலைகாரங்க யாரு? எனி ரிசல்ட்ஸ்? இத பாரு ராம், உன்னாலலாம் நான்சி மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியாது. நான் ஒன்னும் உங்க வீட்டு வேலைக்காரி செல்வி கிடையாது, நான்சி. அப்போ மகாலட்சுமி எப்படா சாவாக சொத்தை அபகரிக்கலான்னு காத்திருந்து வந்திருக்கியலா? நீ மட்டும் என்ன, அர்ச்சனாக்கு போக வேண்டிய 25% ஷேர உன் பேருக்கு மாத்திக்கல? சீதா, அப்படி இல்ல. இது மகாலட்சுமிக்காக நான் செய்யற யுத்தம். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க யாருக்குமே தெரியாத எல்லா விஷயத்தையும் ஒவ்வொரு நாளும் இந்த குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு மகா எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பா. She is my own sister. இந்த உலகத்துல நான் அதிகமா நேசிச்ச ஒன்லி பர்சன். என் மேல அன்பு செலுத்தினது மகாலட்சுமி மட்டும்தான். அந்த மகாலட்சுமியை கொலை பண்ண சீதாவை நீங்க எல்லாரும் தூக்கி கொண்டாடுறீங்க. இதுக்கெல்லாம் முடிவு தெரியாம நான் போக மாட்டேன். இந்த வீட்டை விட்டும் போக மாட்டேன், இந்தியாவை விட்டும் போக மாட்டேன். இது எங்க வீடு, ஆபீஸ் இல்ல. நீ எங்க வேணா தங்கிக்க, வீட்டை காலி பண்ணிட்டு போயிடு. மிஸ்டர் சேது, இந்த வீடு மகாலட்சுமி குரூப் ஆஃப் கம்பெனி பேர்ல தான் இருக்கு. இந்த வீட்ல எனக்கு 23.5% ஷேர் இருக்கு. சோ நான் இங்கதான் இருப்பேன். ஏன் இப்படி அடம் பிடிக்குதிய? தயவு செஞ்சு போயிருங்க. எனவே போக நான் தயாரா இருக்கேன். ஆனா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்னோட சிஸ்டர் மகாலட்சுமியோட சாவுக்கு காரணமான நீதான். நான் தான் கொலை பண்ணேன்னு உண்மையை ஒத்துக்கிட்டு நீ ஜெயிலுக்கு போனா அதுக்கு அடுத்த நிமிஷம் பாண்ட் பேப்பர், ஷேர் சர்டிபிகேட் மொத்தத்தையும் கிழிச்சு உன் மூஞ்சில வீசிட்டு நான் போய்கிட்டே இருப்பேன். எனக்கு உங்க சொத்தெல்லாம் வேண்டாம். உங்க ஆபீஸ், வீடு இதெல்லாம் எதுவுமே வேணாம். எனக்கு ஜட்ஜ்மெண்ட் தான் வேணும். எனக்கு நீதி வேணும். சீதா ஜெயிலுக்கு போகணும். சீதா, நீ ஜெயிலுக்கு போக தயாரா இரு. நானும் லண்டனுக்கு போக தயாரா இருக்கேன். நல்லா யோசிச்சு சொல்லு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏண்டி வீரான்னு பேர் வச்சா பெரிய வீராதி வீரியா நீ? உனக்குலாம் ஒரு தடவை சொன்னா புரியாதா? ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா எவண்டி உன்னை கட்டிப்பான்? ஏய் அமைதியா இருண்ணா. இப்ப யாருக்கு பொறுப்புல? யாருக்கு பொறுப்புல? நான் எப்படி ஆட்டோ ஓட்டுறேனே இங்க கேட்டு பாரு. ஏரியா ஜன மொத்தம் வளர்ச்சாமே. யாரு என்ன பார்த்தா? என்ன பார்த்தா? ஏய் 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 நிறுத்துங்கடி. நீங்க போடுற சண்டை தெருவே கேட்டிருக்கும். கேக்கணும்னு தானமா போடுறது. போட்டேன். இது எதுக்கு இப்ப சண்டை? நான் எல்லாமே திஷ்டி கழிக்குதான். நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருக்கோம்ல, அதனால நம்ம ஏரியா முழுக்க கண்ணுண்ணா. நீங்க திஷ்டி கழிச்சதெல்லாம் போதும், சாமி கும்பிடலாம் வாங்க. கண்ணு முடிக்கும். தாய் குலமே, எங்களை ஆசீர்வாதம் பண்றியா? போதுண்டி நல்லா இருங்க. ரொம்ப நடிக்காதீங்க. எந்திரிங்க எந்திரிங்க எந்திரி எந்திரிங்க. இந்தா என்ன இந்தா இந்தாடி இது உனக்கு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா? நல்லா இருப்பாண்டியா, நல்லா இரு, நல்லா இரு. இந்தா
எனக்குமா? உனக்கு தான். மா பல வருஷமா 100 ரூபாய் தானா? கொஞ்சம் மீட்டருக்கு மேல போட்டு கொடுக்குறது. ஆட்டோக்காரன் தங்கச்சிங்கிறது சரியா தாண்டிக்குது. உனக்கு மீட்டருக்கு மேல கேக்குதா? எல்லாரும் கேட்கலாம். கேளு ஆ, கேளு விட்டுறாத. நான் என்ன? எங்களை ஆசீர்வாதம் பண்ணா. வா வா. டேய் தூக்கி போகாத. இருமா எங்களை வாழ வைக்கிற தெய்வமே, நீ ஆசீர்வாதம் பண்ணா எப்படி? சரி சரி, எந்திரிங்க 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 எந்திரிங்க. பாண்டியா, நான் காசு குடுத்துட்டேன், நீ கொடுக்காத சொல்லிட்டேன். என்ன பழக்கம் இது? கால்ல உந்தா காசு கொடுக்கணும். 100 ரூபாய குத்துட்டு 1000 ரூபாய்க்கு பேசுற? நல்ல கேளு பிருந்தா. இதுல 500 ரூபாய். ஏய் டேய், எதுக்கு நீ 500 ரூபாய் கொடுக்கற இப்ப? விடுமா. நான் 3500 இருக்கு. ஆளுக்கு 500 ரூபாய் குத்துக்கற நீ? மா கொடுங்கடி முதல்ல. 2 நைட் சவாரி போனா சரி கட்டிடுவேன், விடுமா. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், சேர்ந்து சவாரி ஓட்டுவோம். எப்பா பாரு இதே பேசினு இருக்கு. கண்மணி, ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். போ உட்கார்ந்து சாப்பிடு. நீ என்னடா பண்ற? உட்காரு. உக்காரு, நீயும் சாப்பிடு. டேய் முதல்ல நீ சாப்பிடுறா, நான் அப்புறமா சாப்பிடுறேன். உக்காரு உக்காரு. நல்லி எடுத்து போட்டுக்கோ. உட்காந்து சாப்பிடு. தண்ணி எடுத்து கொடுற. சாப்பிடு. மட்டன் பிரியாணில நல்லி உறிஞ்சில் தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். எப்படிடா இருக்குது? நான் சமைச்சது எப்படி இருக்க போகுது? சும்மா தரமா இருக்கு. பொறுக்கியடா நீ? நான் அவன் முதல்ல சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசு. முதலாளி கிட்ட இப்பதானே பேச முடியும். மத்த நேரத்துல தான் நிதானமா இருக்க மாட்டாரே. டேய், நீ வீட்ல என்ன வேணா பண்ணி தொலை, ஆனா கடை எனக்கு கோயில் மாதிரிடா. அதுக்கு முன்ன போய் இப்படி குடிச்சிட்டாருங்கிற அது எப்படா இந்த குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்ல வந்து பிறந்துகிற? நான் அவங்கிட்ட கேள்வி கேட்கிற நேரமா இது? நான் இப்படி பண்ற? நீ சொன்னார் வள்ளி. டேய், எதனா வாய் வந்து பேசுறா. தருதல எருமாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி அப்படியே இருக்காத. இப்படி எதுவுமே பேசாம இருக்கிற பாரு, இதான்டா என்ன இன்னும் டென்ஷன் ஆக்குது. நான் உடுனா எப்படி இருக்கிறான் பாரு வள்ளி. இல்லப்பா, இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன், குடிக்க மாட்டேன், திந்துறேன்ட்டு ஒரு வார்த்தை சொல்றானா பாரு. சொல்ல மாட்டல? அப்போ கடைசி வரைக்கும் நீ இப்படிதான் இருப்ப.
அதானே? நான் சொல்றது கேளுண்ணா. நல்ல நாள் அதுவுமா சந்தோஷமா உட்காந்து சாப்பிடுண்ணா. அவன் பேச்ச விடு, அப்புறமா பேசிக்கலாம்ண்ணா. இவ இருக்கிற வரைக்கும் என்னால நிம்மதியா ஒரு வாய் சோறு கூட தின்ன முடியாது. சாப்பாடு வேணா ஒண்ணு வேணாம். நானே போறேன், நீங்க சாப்பிடுங்க. டேய் மாறா மாறா, நில்லுடா மாறா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.